இந்த சூரியன் சனி செவ்வாய் இந்த காம்பினேஷன் வருது ஒரு பெயர்ச்சியில் அப்படின்னா அங்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்தான சில விஷயங்கள் நடக்கும். இப்போ ரிஷபராசிக்காரர்கள் யாராவது வண்டி வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த வண்டியில் இருக்கக்கூடிய அது காராக இருந்தால் கண்ணாடி மட்டும் உடையும், பைக்காக இருந்தாலும் கண்ணாடி மட்டும் உடையும் சார். ஏன்னா 4ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் பைக் கண்ணாடி, கார் கண்ணாடி, வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணாடி உடையக்கூடிய ஒரு அமைப்பு. சிம்மராசி அன்பர்களுக்கு என்னென்னா பணத்தை பற்றியோ அல்லது பதவியோ பற்றியோ இப்போ கவலை கிடையாது. நடுத்தர வயதாக இருந்தால், திருமணமாகக்கூடிய வயதாக இருந்தால் காதல் திருமணம் நடைபெறும். இப்பொழுது செவ்வாய் வீட்டை தான் பார்க்குறாரு. அப்போது வந்து இப்போ யாராவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அகல கால் வைக்காதீர்கள். ஒரு 2.5 வருட காலம் கும்பராசி அன்பர்கள் புதுசாக எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க சார். மீனராசி அன்பர்கள் வந்து இப்போ ஒரு சிறைப்படுதல் வாழ்க்கையாக இருக்கும் சார். ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைப்பாங்க, போக முடியாது. இது மாதிரியான சூழ்நிலையை இந்த வர ஒரு 8 மாதமாக இந்த சனி பகவான் ஏற்படுத்தி வச்சிருப்பார். பக்தி கேஃபே நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரீர், பொய்யில்லை நான் கண்ட உண்மை. நாம் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லோருமே ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிகழ்வை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சனி பெயர்ச்சி பலன்கள். சார், இப்போது சனி பெயர்ச்சி, சனி கொடுத்தால் யார் தடுப்பார்? சனி தான் வந்து ஹீரோ ஆஃப் த பிளானட் சார். எல்லோருமே என்ன சொல்லுவாங்கன்னா சூரியன் தான் வந்து ஹீரோ ஆஃப் த பிளானட்னு சொல்லுவாங்க. என்னுடைய பார்வையில் சனி தான் ஹீரோ ஆஃப் த பிளானட். அந்த சனி என்ன செய்ய போகிறார்? டிசம்பர் 20ஆம் தேதி மார்கழி மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை சனி வந்து மகரத்திலேருந்து கும்பத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார் சார். நீங்கள் கேட்கலாம், இது வந்து வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி திருநள்ளாறில் நடக்குது அப்படின்னா கூட ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடியே அவர் கும்பத்துக்கு வந்துட்டார். கும்பத்துக்கு வந்து என்னென்ன வேலை செய்யணுமோ அனைத்தையும் செய்து கொண்டு இருக்கிறார். இப்போ வாக்கியப்படி மகரத்திலேருந்து கும்பத்துக்கு வரார் சனி பகவான். இப்போ என்ன பண்ண போகிறாருன்னா சார்ஜ் எடுத்துக்க போகிறார் அந்த வீட்டில். 2.5 ஆண்டுகள் எப்படி இருக்க போகிறது? அது மேஷ ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகிறது இந்த சனி பெயர்ச்சி? யாருக்கு நல்லது கொடுக்க போகிறது? யாருக்கு சில தீமையான பலன்களை தரப்போகிறது? அப்படி என்ற ஒரு நிலைமையை, என்ன சேர்க்கை, இதையெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு தனி மனிதனுக்கு மட்டும்தானா, அல்லது இந்த நாடுகளுக்கு உண்டா, அல்லது இந்த நகரத்துக்கு உண்டா அப்படின்னா, பொதுவாகவே இப்போது நடக்க இருக்கக்கூடிய சனி பயிற்சியானது என்னை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி 7 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு கும்பத்துக்கு வந்துட்டாருன்னு சொன்னேன். என்ன விஷயம்னா, சூரியன் சனி செவ்வாய் இந்த 3 கிரகமே ஒன்றோடு ஒன்று பார்வையிடுது சார். அது என்னன்னு சொல்கிறேன் பாருங்க. மகரத்தில் இருந்த சனி இப்போ கும்பத்துக்கு வந்துட்டார். கும்பம் வந்து சனியோட வீடு. சனியிலிருந்து 3ஆம் பார்வையாக செவ்வாய் வீட்டை பார்க்குறார். 7ஆம் பார்வையாக சிம்மத்தில் சூரியன் வீட்டை பார்க்குறார். சூரியன் என்ன பண்ணுறாரு? 7ஆம் பார்வையாக மறுபடியும் சனியை பார்க்குறார். இப்போ செவ்வாய் எங்கே இருக்கார் அப்படின்னா 45 நாள் ஒரு ராசி கட்டத்தில் இருப்பார் செவ்வாய். இப்போ விருச்சிகத்தில் இருக்கார். அவர் 1, 2, 3, 4ஆம் பார்வையாக கோச்சார சனியை பார்க்குறாரு சார். இந்த சூரியன் சனி செவ்வாய் இந்த காம்பினேஷன் வருது ஒரு பெயர்ச்சியில் அப்படின்னா அங்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்தான சில விஷயங்கள் நடக்கும். என்ன நடக்கும் அப்படின்னா, சுனாமி ஏற்படும், பூகம்பம் ஏற்படும், நிலநடுக்கம் சொல்லக்கூடிய அந்த பூகம்பம் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் வந்து ரிக்டர் அளவுகோலில் கொஞ்சம் அதிகமாக ஏற்படும் சார். தமிழ்நாடு பாதிக்கும். விசாகப்பட்டினம், ஹரியானா, அகமதாபாத், சிங்கப்பூரில் பூகம்பம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆஸ்திரேலியா பக்கத்தில் பூகம்பம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த லண்டன், இந்த ஜெர்மனிக்கு நடுவில் இருக்கக்கூடிய நாடுகளில் பூகம்பத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். போர்கள் இப்பொழுது நிறைய மூலக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும். என்ன சார், சனி வந்தால் இதெல்லாம் செய்வாரா அப்படின்னா, சனி வந்து நீதிமான் சார். தன்னுடைய தலையிலேயே மண்ணள்ளி போட்டுப்பார்.
அதனால தான் அவர் நீதிமான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் சனி நின்ற இடத்தையும் சனி பார்க்கக்கூடிய 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வையும் 0 ஆக்கிடுவார். இப்போ ஆடிக்கிட்டே இருக்கான்னா அவனை நிற்க வச்சிருவார், நின்றுட்டு இருக்கான்னா அவனை ஆட வைப்பார். இதுதான் சனியோடைய தாக்கம். இப்போ எப்படி இருக்க போகிறது சனி பெயர்ச்சி? மேஷராசிக்காரர்கள், மேஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி, பரணி, கார்த்திகை. ரிஷபத்தில் கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம். அதுக்கப்புறம் மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம். கடகத்தில் மகம், பூரம், உத்திரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை. சார் கன்னி ராசியில் வந்து உத்திரம், அஸ்தம், சித்திரை சார். சித்திரை, சுவாதி, விசாகம் துலாத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் தனுஷில். மகரத்தில் வந்து உத்திராடம், திருவோணம், அவிட்டம். அதற்கப்புறம் கும்பத்தில் வந்து அவிட்டம், சதயம், பூரட்டாதி. மீனத்தில் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இந்த நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள். சனி பகவான் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு பார்க்குறோம். அப்படின்னா மேஷராசி, மேஷராசி அப்படின்னா மேடான ராசி சார். மேஷராசிக்காரர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா கொஞ்சம் விரைப்புத்தன்மையோடு இருப்பாங்க, நியாயமாக இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்க. அவன் நேர்மையாக இருக்கானோ இல்லையோ, மற்றவங்க நேர்மையாக இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படக்கூடியவர்கள். அதுவும் இந்த மேஷராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். அவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் அவங்க வீட்டில் ட்வின்ஸு பிறக்கக்கூடிய காலகட்டம் இது. மேஷராசிக்கு 11 சனி, லாபஸ்தானத்தில் சனி வரார் சார். அவர் என்ன பண்ணுறாருன்னா 3ஆம் பார்வையாக ஜென்மத்தையே பார்க்குறார். 7ஆம் பார்வையாக 1, 2, 3, 4, 5 5ஆம் இடத்தை பார்க்குறார். மேஷராசியில் பிறந்தவர்கள் ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தால் குழந்தைகளை கவனமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி 10ஆம் பார்வையாக மேஷராசிக்கு என்ன பண்ணுறார் அப்படின்னா 8ஆம் இடத்தை பார்க்குறாரு சார். செவ்வாயோட வீட்டை பார்க்குறாரு. வம்பு, வழக்கு, கடன் இது மாதிரியான விஷயங்கள் ஏற்கனவே இருந்தால் சனி பகவான் வந்து அதை நிவர்த்தி பண்ணி கொடுப்பார். இல்லை அங்கே எதுவுமே இல்லை, நிம்மதியாக இருக்கேன் சார் அப்படின்னா அதை உற்பத்தி பண்ணி கொடுப்பார். இதுதான் நடக்கும். ஒன்று 0 பண்ணுவார், இல்லைனா அதிகமாக பண்ணி கொடுத்துருவார். அதுதான் சனியோட வேலை. இப்போ வம்பு, வழக்கு, கடன் இல்லை, தீராத நோய் இல்லை அப்படின்னா அங்கே தீராத நோயை உண்டாக்குவார். இந்த 8ஆம் பார்வை, இந்த 8ஆம் இடம் 10ஆம் பார்வையாக பார்க்குறாரு இல்லையா, அது 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் தீராத பிரச்சனைகள் உண்டாகும். இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வேலை எப்படி இருக்கும் அப்படின்னா, யாராவது மேஷராசிக்காரர்கள் இந்த என்எஸ்சி, பிஎஸ்சி ட்ரேடிங் விளையாடுறாங்க அப்படின்னா ட்ரேடிங்கில் இன்ட்ராடே விளையாடாதீங்க. லாங் டேர்ம் விளையாடுறேன் சார், எனக்கு அதுதான் சார் தொழில், நான் என்ன பண்ணுறது, நான் பாம்பேயில் பிறந்துட்டேன், இல்லை எனக்கு அதை மட்டும்தான் சார் தெரியும் அப்படின்னா புன்னைநல்லூர் மாரியம்மனை தரிசனம் செய்வது இந்த சனி பெயர்ச்சிக்கு ஏதுவாக இருக்கும். 2வது சுவாமிமலை சென்று மேஷராசிக்காரர்கள் தரிசனம் செய்தால் இந்த 2.5 வருடம் ஒரு நிம்மதியாக இருக்கலாம் சார். ஏன்னா சூரியன், சனி, செவ்வாய், இந்த சூரியன், சனி, செவ்வாய் சேர்க்கையானது 12 ராசிகளுக்குமே பாதிக்கும் சார். பல்வலி வரும். சூரியன் சனி காம்பினேஷன் வந்தாலே என்ன ஆகும்னா கால்சியம் குறைபாடு சார். கால்சியம் குறைபாடுனாலே பல்வலி வரும். இதெல்லாம் வந்து மேஷராசிக்காரர்கள் பார்த்துக்கணும் சார். மேஷராசியில் என்னென்னா 1, 2, 3, 4, 5ஆம் இடம். 5ஆம் இடம் வந்து சனியோட பார்வை படுகின்றதுனால் தாய்மாமன் அந்த உறவு முறையானது கொஞ்சம் சீர்கெடக்கூடிய வாய்ப்புகளாக இருக்குது. மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா கொடுத்த பணம் திரும்ப வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் சுவாமிமலை முருகனை தரிசனம் பண்ணுங்க, மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். ரிஷபராசி அன்பர்கள், ரிஷபராசி அப்படின்னாலே அந்த இடத்துல ரோகிணி நட்சத்திரம் உள்ளே வந்துடும் சார். ரோகிணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம். இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள், ரோகிணி நட்சத்திரக்காரர்கள், அப்புறம் வந்து கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள். இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் எப்படி இருப்பாங்கன்னா அடமண்ட் கேரக்டர் சார். எவனாவது ரோகிணி ரிஷபராசியாக இருந்தால் வனிதா, வனஜா, வசந்தா அல்லது வளர்மதி இது மாதிரியான பெயர்கள் உள்ளே வந்துடும். அவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆம்பளையாக இருந்தால் கந்தசுவாமின்ற பேர் உள்ளே வரும் ரிஷபராசியில். அவர்களுக்கு சனி பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12, 11, 10 சார். 10ஆம் இடத்துல சனி வராரு. 10ஆம் இடத்துல சனி வந்தால் என்ன ஆகும்னா ஜீவன பங்கம்னு ஏற்படும் சார். இப்போ கவர்மெண்ட் ஸ்டாஃப் யாராக இருந்தாங்கன்னா ஒரு 70% பேர் வந்து சர்வீஸ் கட் பண்ணலாமா
அல்லது விஆர்எஸ் வாங்கலாமா அப்படின்றத யோசிச்சுட்டு இருப்பாங்க. ரிஷபராசியில் இந்த 3 நட்சத்திரத்தில் வரக்கூடியவர்கள் யாராவது இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருந்தால் டிசம்பர் 20க்கு மேலே அவர்களுக்கு வேலை போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இதுக்கு என்ன சார் பரிகாரம் அப்படின்னா, ஆன்சைட்டு கிடைக்கும் சார். ஆன்சைட்டு கிடைச்சா வெளிநாடு போயிடுங்க. வெளிநாடு போயிட்டா அதற்கு உண்டான பாதிப்புகள் குறையும். இதுதான் இந்த மிகப்பெரிய சூட்சமம். இன்னொரு விஷயம் என்னென்னா, 4ல் சூரியன் வந்துடுவார் ரிஷபராசிக்காரர்களுக்கு. 4ல் சூரியன், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் சார். சிம்மம் வீட்டில் சூரியன், சூரியனோட வீடு. அது சனி 7ஆம் பார்வையாக பார்த்துடுறார். இப்போ ரிஷபராசிக்காரர்கள் யாராவது வண்டி வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த வண்டியில் இருக்கக்கூடிய, அது காராக இருந்தால் கண்ணாடி மட்டும் உடையும், பைக்காக இருந்தாலும் கண்ணாடி மட்டும் உடையும் சார். நிச்சயமாக ஷோராக நடக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் பைக் கண்ணாடி, கார் கண்ணாடி, வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணாடி உடையக்கூடிய ஒரு அமைப்பு. ரிஷபராசிக்காரர்கள் அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும், வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மூக்குக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாது சார். இந்த வாய் தான் சொல்கிறேன். ரிஷபராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் வாய் ஜாஸ்தி, துடுக்காக பேசுவாங்க. இது அமைதியாக இருந்தாலே நன்மைகள் நடக்கும் சார். 10ஆம் பார்வையாக ரிஷபராசி எதை பார்க்குறாங்க அப்படின்னா 12, 11, 10, 9, 8, 7ஆம் இடம் சார். 7ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு சார். ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வரன் வரவே இல்லை அப்படின்னா இப்பொழுது டிசம்பர் 20க்கு அப்புறம் ஒரு வரன் வரும் சார். சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். 7ஆம் இடத்துல அது செவ்வாய் வீடு, சனி பார்க்குறாரு. அப்போ திருச்செந்தூர் சென்று அந்த முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு கடலில் நீராடிவிட்டு 2 மணி நேரம் கடலில் நீராடிவிட்டு திருச்செந்தூர் செந்திலாண்டவனை தரிசனம் செய்த பின்பு நீங்கள் வீட்டிற்கு வந்தால் உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். ரிஷபராசி அன்பர்கள் நிச்சயமாக திருச்செந்தூர் சென்று வாருங்கள். ஏனென்றால் சூரியன், சனி, செவ்வாய் இது 3மே 2.5 வருட காலமும் ஒன்றோடு ஒன்று பார்த்து கொண்டிருக்கிறது. அப்போ பார்க்கிற பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த கேன்சர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உள்ளே வரும் சார். இப்போது கிரகத்தை வச்சே சொல்லிடலாம் அவங்களுக்கு கேன்சர் இருக்கா இல்லையான்னு. இந்த அமைப்பு வந்தாலே கேன்சர்னு டாக்டர் சொல்லிடுவாங்க. ஆனால் நம்ம சொல்லலாம் 2.5 வருஷம் கழித்து உங்களுக்கு கேன்சர் இருக்காதுன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அது வரைக்கும் வைத்தியம் பண்ணாமல் இருக்க முடியுமா? அதற்குண்டான வேலையை அவர் காட்டிடுவார். அதனால் ரிஷபராசி அன்பர்கள் யாருமே எதுலேயுமே அவசரப்படாமல் அமைதியாக இருப்பது, வாய் மூடி மௌனியாக இருப்பது சால சிறந்தது. ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு கோவில் சொல்லணும் அப்படின்னா 2 கோவில் சொல்லலாம். ஒன்று ரங்கநாதர், ஸ்ரீரங்கம் ரங்கநாதர். 2வது கபாலீஸ்வரர், மயிலாப்பூர் கபாலீஸ்வரரை தரிசனம் செய்வது சால சிறந்தது. எதற்கு சார் கபாலீஸ்வரர்? கபாலம்னா சனி, சூரியன்னா ஈஸ்வரன். கபாலீஸ்வரர் நம்ம கிரகத்திலேயே சுவாமி எடுத்துடலாம். இந்த கோவிலுக்கு போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். அவர்களுக்கு இந்த சனி பயிற்சி இந்த 2.5 வருட காலம் உங்களுக்கு இதுதான் சுவாமி. அங்கே போயிட்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு 10 நிமிஷம் அந்த கோவிலில் நிம்மதியாக அமர்ந்து தியானம் பண்ணாலும் சரி உங்களுக்கு நல்லது. மிதுன ராசி அன்பர்கள், மிதுன ராசி அன்பர்கள்னு பார்த்தீங்கன்னாலே மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் உள்ளே வந்துடுவாங்க சார். இந்த மிதுன ராசிக்காரர்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்குன்னா, அங்கே புதனோட வீடு, ஆட்சி உச்சம் பெறுவார். இந்த மிதுன ராசி அப்படின்னாலே இந்த கவிதான்ற பேர் உள்ளே வந்துடும், பாரதின்ற பேர் உள்ளே வந்துடும். அந்த மிதுன ராசி ஆண்களாக இருந்தால் அவர்கள் போராடி ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அந்த மிதுன ராசி பெண்களாக இருந்தால் அடமண்ட்டாக இருப்பாங்க சார். தன்னுடைய வீட்டுக்காரனை ஒரு ஹேண்ட்பேக்காக யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்தா தெரியும். மிதுன ராசிக்கு எந்த இடத்துல இருக்கார் சனி பகவான்? பார்வை எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12, 11, 10, 9ஆம் பார்வை. 9ஆம் வீட்டில் சனி இருக்கார் சார். பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். அது இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்படும். அவர் என்ன பண்ணுறாருன்னா 3ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்க்கிறார், 7ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ பார்க்கிற பொழுது மிதுனராசி அன்பர்கள் தன்னுடைய இளைய சகோதரத்தோடு எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும். 3ஆம் இடம் தான் ரியல் எஸ்டேட்டு. மிதுன ராசிக்காரங்க யாராவது ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருந்தால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் சார். பணம் பிளாக் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வரலாம். 10ஆம் பார்வையாக என்ன பார்க்குறாரு அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6 6ஆம் இடத்தை பார்க்குறாரு சார். வம்பு வழக்கு கடன் இது மாதிரியான விஷயங்கள் 6ஆம் இடம்.
அதனால் சனி பார்க்கறதுனால கொஞ்சம் அமைதியாக இருப்பது சால சிறந்தது. ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க மிதுன ராசி அன்பர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸாக இருந்தால் லஞ்சம் வாங்கக்கூடிய ஆட்களாக இருந்தால் சொல்கிறேன், மாட்டிப்பீங்க. அதனால் ஜாக்கிரதையாக சூதானமாக இருந்துக்குங்க மிதுன ராசி அன்பர்கள். அவர்களுக்கு உண்டான ஒரு கோவில் அப்படின்னா படிப்பு சம்பந்தப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் என்னென்னா மிதுன ராசி அன்பர்கள் திருப்பதி சென்று வருவது சால சிறந்தது சார். ஏன்னா சனி பெயர்ச்சி, சனி எங்கே அடங்குவார் அப்படின்னா என்னுடைய ரிசர்ச்சில் சனிக்கு உண்டான ஒரு தெய்வம்னா திருப்பதி ஏழுமலையான் மட்டும்தான். மிதுன ராசி அன்பர்கள் திருப்பதி சென்று வருவது சால சிறந்தது. அடுத்தது கடகராசி அன்பர்கள். கடகராசி புனர்பூசம், பூசம், ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் சார். இதில் என்ன ஒரு மிகப்பெரிய விசேஷம் அப்படின்னா கடகராசிக்காரனுக்கு கடன் கொடுத்தீங்கன்னா திருப்பியே தரமாட்டான். அதுவும் அந்த கடகராசி பூச நட்சத்திரக்காரன், கடகராசி ஆயில்ய நட்சத்திரக்காரனுக்கெல்லாம் கடன் கொடுத்துடாதீங்க. கொடுத்தா பணத்தை நம்ம தான் சார் கேட்டு கேட்டு வாங்குறதா இருக்கும். அவன் ஒருவேளை நம்ம அவனுக்கு கடன் கொடுத்துட்டோம்னாலும் மாட்டிப்போம். அவன் பணம் நம்மக்கிட்ட இருந்தால் நம்மளை டார்ச்சர் பண்ணி எடுத்துருவான் சார். அது மாதிரியான ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்களாக இருந்தால் ஹரிப்பிரியா, ஸ்வேதா, அதுக்கப்புறம் ஹரி, இது மாதிரியான பெயர்கள் உள்ளே வரும் சார் கடகராசியில். அந்த கடகராசி அன்பர்கள் அங்கே சந்திரனோட வீடு, அங்கே குரு உச்சமாகிறார். அப்போது சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா 12, 11, 10, 9, 8 8ஆம் பார்வையாக சனி இருக்கார் சார். அஷ்டம சனி. அவர்களுக்கு விற்கக்கூடாத பொருட்கள் ஏதாவது விற்கக்கூடிய பொருள் இருந்தால் விற்காது சார். அதுக்கு என்ன பண்ணலாம்? கடகராசி அன்பர்கள் அவர்களுக்கு உண்டான தெய்வம் என்ன, அவர்கள் எந்த கோவிலுக்கு சென்றால் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னா கடகராசி அன்பர்கள் பழனி ஆண்டவன் கோவிலுக்கு சென்று அங்கே மொட்டை அடித்து சுவாமியை தரிசனம் செய்து விட்டு வருவது சால சிறந்தது. ஏன் பழனியில் மட்டும்தான் மொட்டை அடிக்கணுமா அப்படின்னா மொட்டை அடித்தால்னா முடி தானே கொடுக்குறோம் நம்ம. முடி என்பது கேது சார். அந்த கர்ம கடன் தீரும் சார். சரிங்களா? இப்போது கடகராசி அன்பர்கள் கடன்காரனாக இருந்தான்னா பழனியில் மொட்டை அடித்தா கடன் தீரும் சார். திருப்பதியில் மொட்டை அடித்தா கர்ம கடன் தீரும். இவ்வளோதான் விஷயமே. அது யாராக இருந்தாலும் சரி, கடகராசி அன்பராக இருந்தாலும் சரி, மற்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் பழனிக்கு சென்று மொட்டை அடிக்கலாம். கடகராசிக்காரர்கள் இந்த சனி பெயர்ச்சியில் செய்வது சால சிறந்தது. அவர்களுக்கு 3ஆம் பார்வையாக சனி பகவான் எங்கே பார்க்குறார் அப்படின்னா 12, 11, 10ஆம் இடத்தை பார்க்குறார். வேலையில் கஷ்டம். அதற்கப்புறம் 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்குறார் சார். அதற்கப்புறம் எங்கே பண்ணுறாருன்னா 10ஆம் பார்வையாக 1, 2, 3, 4, 5 கடகராசி அன்பர்கள் தன்னுடைய குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது சால சிறந்தது. அவர்களுக்கு உண்டான ஒரு கோவில் பழனி ஆண்டவன். பழனி சென்று சுவாமியை தரிசனம் செய்து விட்டு வாருங்கள் கடகராசி அன்பர்கள். அடுத்தது சிம்மராசி. சிம்மராசி அன்பர்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மகம், உத்திரம் உள்ளே வந்துடும், பூரம் உள்ளே வந்துடும். இந்த நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு எப்படி இருப்பாங்க அப்படின்னா எப்பயுமே ஒரு விஷயம் சார், கும்பராசி சிம்மராசி, கும்பலக்னம் சிம்ம லக்னம், இவர்கள் சிம்மராசிக்காரர்களாக இருந்து மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் ஃபஸ்ட்டு லவ்வை தாண்டாமல் வெளியில் வர மாட்டாங்க சார். அதை நான் 100% இல்லை 200% சொல்லுவேன். சிம்மராசிக்காரர்கள் ஃபஸ்ட்டு லவ் பண்ணியிருப்பாங்க சார். லவ் பண்ணிட்டு தான் வெளியிலேயே வருவாங்க. அது கும்ப லக்னமாக இருந்தாலும் சரி, சிம்ம லக்னமாக இருந்தாலும் சரி, சிம்ம ராசியாக இருந்தாலும் சரி, அவர்கள் காதல் வயப்படுவார்கள். இப்பொழுது வீட்டை விட்டு சென்று திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது மாதிரியான பிள்ளைகள் உங்கள் வீட்டில் இருந்தால் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இங்கேருந்து 7ஆம் பார்வையாக பார்க்குறார் சனி, 7ஆம் பார்வையாக சிம்மத்தை பார்க்குறார், 4ஆம் பார்வையாக செவ்வாய் வேற இருக்கார். ஒரு டிராஸ்டிக் சேஞ்சு, ஒரு மிகப்பெரிய ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நாம் கோட்டை விட்டோம்னா பெரிய அவமானத்தை சந்திக்கக்கூடிய கிரக நிலைகள் இருக்கிறது. சிம்மராசி அன்பர்களுக்கு என்னென்னா பணத்தை பற்றியோ அல்லது பதவியோ பற்றியோ இப்போ கவலை கிடையாது. நடுத்தர வயதாக இருந்தால், திருமணமாகக்கூடிய வயதாக இருந்தால் காதல் திருமணம் நடைபெறும். இப்பொழுது வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கிறது அப்படின்னா சிம்மராசி அன்பர்களுக்கு 7, 8, 7ஆம் பார்வை 7, 8, 9, 10 சிம்மராசி அன்பர்களுக்கு நன்றாக இருக்கிறது. அவர்களுக்கு உத்தியோகம், வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் அமையும்.
பணம் லாக் ஆகிருந்தால் பணம் ரிலீஸ் ஆகும். அடுத்தது யாராவது இப்போ வந்து சார் நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வந்து ப்ரொமோஷனே கொடுக்க மாட்றாங்க அப்படின்னா ப்ரொமோஷன் கிடைக்கும் சார். சிம்மராசி வந்து சூரியனோட வீடு சார். திருவண்ணாமலை போயிட்டு வாங்க, நல்லது நடக்கும் சிம்மராசி அன்பர்கள். அடுத்தது சிம்மராசி அன்பர்கள் எங்கே போகலாம் அப்படின்னா, மிகப்பெரிய ஸ்தலம் சதுரகிரி மகாலிங்க சுவாமி ஆலயத்திற்கு சென்று வந்தால் மிகப்பெரிய மாற்றங்கள் நடைபெறும் சார் சிம்மராசி அன்பர்களுக்கு. கன்னிராசி அன்பர்கள், கன்னிராசியில் வந்து அங்கே திரும்பவும் வந்து புதன் ஆட்சி உச்சம் பெறுவார். கன்னிராசி அன்பர்கள் கொஞ்சம் கஞ்ச பிஸ்னாரியாக இருப்பாங்க. அவர்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 6ஆம் இடத்துல சனி வரார் சார். அவர் 3ஆம் பார்வையாக எந்த இடத்த பார்க்குறாருன்னா 7 8 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 7ஆம் பார்வையாக மறுபடியும் 12ஆம் இடம் விரயஸ்தானத்தை பார்க்குறாரு சார். 10ஆம் இடம் மறுபடியும் எங்கே பார்க்குறாருன்னா இளைய சகோதரம், ரியல் எஸ்டேட்டு, பிஸ்னஸ்ஸு, அது மாதிரியான இடத்தை பார்க்கிறார். சுப செலவாக பண்ணிக்கோங்க. கன்னிராசி அன்பர்களுக்கு இப்பொழுது வந்து ஒரு விரயம் காத்திருக்கிறது அப்படின்னா அந்த விரயத்தை வந்து நம்ம சுபமாக மாற்றிக்கணும். இப்போது திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு வருகிறது என்றால் தட்டி கழிக்காமல் திருமணம் பண்ணிக்கோங்க, அது சுப செலவாக மாற்றிக்கோங்க. அல்லது வீட்டில் வந்து ஏதாவது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் நடக்கு, வீட்டை இடித்து கட்டணுன்னா வீடு கட்டுங்க, அதை சுப செலவாக மாற்றிக்கோங்க, தள்ளி போடாதீங்க. நம்ம வந்து வேஸ்ட்டாக பணத்தை வந்து வீண் விரயம் செய்யக்கூடாது. இது மாதிரியான அமைப்பு கன்னிராசிக்கு வருகிறது. கன்னிராசிக்காரர்கள் வணங்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெள்ளீஸ்வரர், மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய வெள்ளீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று ஒரு 5 நிமிடம் அங்கே அமர்ந்து விட்டு வருவது சாலச் சிறந்தது. புதன் ஆட்சி உச்சம் பெறக்கூடிய இடம் அது. 6ஆம் இடத்துல சனி கோச்சார சனியாகவே இருக்கார் 2.5 ஆண்டு காலம். வெள்ளீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மனசை சாந்தமாக வச்சுப்பார். கன்னிராசி அன்பர்களுக்கு வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. விரய செலவை சுப செலவாக மாற்றிக்கோங்க. துலாம் ராசி அன்பர்கள், துலாம் அப்படின்னு வந்துட்டாலே வந்து இந்த விசாக நட்சத்திரம் உள்ளே வந்துடும் சார். இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் எப்படி இருப்பாங்கன்னா எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் மாதிரி பேசிகிட்டு இருப்பான் சார். எனக்கு வந்து மோடியை தெரியும்வான், எனக்கு வந்து திடீர்னு 10 கப்பல் ஓடுதுன்னு சொல்லுவாங்க சார். அது மாதிரியான கதை விடக்கூடிய ஒரு நட்சத்திரம்னா துலாம் ராசி விசாக நட்சத்திரக்காரர்கள். அவர்களுக்கு எப்படி இருக்கிறது? நேயர்கள் நிறைய இடத்துல கூட நான் சில விஷயங்கள் அந்த துலாம் ராசி விசாக நட்சத்திரத்தை பற்றி பேசியிருப்பேன். ஒரு சில பேர் கோவப்பட்டிருப்பீங்க. ஆனால் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா இது மாதிரியான எக்ஸ்ட்ரா பில்டப் கொடுத்து பேசக்கூடிய ராசி சார் அது துலாம் ராசி என்பது. அவங்களுக்கு எப்படி இருக்குது? 1 2 3 4 5 5ல் சனி வரார் சார். தாய் மாமன் கூட பிரச்சனையாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு பண்ணியிருக்க மாட்டான். 3வது தனக்கு மகனோ மகளோ இருந்தால் அந்த 17 to 22 ஏஜஸில் இருந்தாங்கன்னா அவங்கள ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் சார். ஏன்னா அந்த துலாம் ராசியில் வர பேர்லாம் எப்படி இருக்குன்னா ஆனந்து, சுபா, சத்யலக்ஷ்மி, இது மாதிரியான பேர்லாம் இந்த இடத்துல வரும் சார். அவர்கள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு எப்படி இருக்குன்னா 2ஆம் இடம் 10ஆம் பார்வையாக 2ஆம் இடம் குடும்பத்தை பார்க்குறாரு சார். 10ஆம் பார்வையாக 2ஆம் இடம் குடும்பத்தை பார்க்குறாரு. அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்மம் செய்யக்கூடிய வீடு அது. அப்போ குடும்பத்தை பார்க்குறாருன்னா அந்த குடும்பத்தில் ஏதோ ஒரு நிகழ்வு நடக்க போகுதுன்னு அர்த்தம். 7ஆம் பார்வையாக 12 12 11 11 லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. கன்னியா ராசிக்காரர்களுக்கு சொன்னது தான் சுப செலவாக மாற்றிக்கோங்க. அதே தான் நான் துலாம் ராசிக்காரர்களுக்கும் சொல்கிறேன், சுப செலவாக மாற்றிக்கோங்க. உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மேல் கவனம் செலுத்துங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு தெய்வம் உண்டு அப்படின்னா அது சுக்கிரனோட வீடு சார். மகாலட்சுமி அம்சம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் தரிசனம் செய்வதும் குச்சனூரில் இருக்கக்கூடிய சனி பகவானை தரிசனம் செய்வதும் துலாம் ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய சிறப்பு சார். திருநள்ளாறில் இருக்கக்கூடிய சனியை நாங்கள் தரிசனம் பண்ணக்கூடாதா அப்படின்னா திருநள்ளாறில் ஒரு 3 லட்சம் பக்தர்களுக்கு மேலே வரப்போகிறாங்க. அங்கே போய் கூட்டத்தில் மாட்ட போகிறீங்களா? அங்கே இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரரை தரிசனம் செய்து விட்டு தான் சனி பகவானை பார்க்கணும். எல்லாம் நேராக போயிட்டு வாசலில் இருக்கிற செக்யூரிட்டி சனி பகவான், அவரை பார்த்துட்டு சுவாமி அப்புறம் பார்ப்பீங்களா நீங்கள்? அது மிகப்பெரிய தவறு சார். எல்லோருமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, தர்பாரண்யேஸ்வரரை தரிசனம் செய்து விட்டு தான் வெளியில் இருக்கக்கூடிய சனியை பார்க்கணும் சார். சரியா?
துலாம் ராசி அன்பர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு செல்வது மிகப்பெரிய மாற்றத்தை தரும். அதிரசம் செஞ்சு சாப்பிடுங்க சார். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதிரசம் என்பது மகாலட்சுமி கனெக்டடு. அக்கார வடிசல் செய்து சாப்பிடுவது மகாலட்சுமி கனெக்டடு. அது மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு தரும். விருச்சிக ராசி அன்பர்கள், விருச்சிக ராசி அப்படின்னு ஒன்று உள்ளே வந்துட்டாலே அனுஷம், கேட்டை, விசாகம் 4ஆம் பாத நட்சத்திரம் உள்ளே வந்துடும் சார். விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரக்காரர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, சொன்ன பேச்சை கேட்க மாட்டான், யார் பேச்சை கேட்கக்கூடாதோ அவங்க பேச்சை கேட்பாங்க. விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரமாக இருந்தால் அவர்கள் பெருமாளோட ஈடுபாடாக இருப்பாங்க சார். விருச்சிக ராசி விசாக நட்சத்திரமாக இருந்தால் அவர்கள் ஈஸ்வரன் மீது பக்தியாக இருப்பார்கள். விருச்சிக ராசி விசாக நட்சத்திரமாக இருந்தால் சந்திரமௌலீஸ்வரர் பூஜையில் கலந்து கொள்வது சாலச் சிறந்தது. விருச்சிக ராசி அனுஷமாக இருந்தால், நான் ஏற்கனவே சொன்னேன், மகரத்தில் இருந்த சனி 8 மாதத்துக்கு முன்னாடி கும்பத்தில் போயிட்டார். கும்பத்திலிருந்து நடக்க வேண்டியதெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காருன்னு. விருச்சிக ராசி அனுஷமாக இருந்தால் காலில் அடிபட்டிருக்கும், ஃப்ராக்சர் ஆகிருக்கும், ஒரு 3 மாதம் பெட் ரெஸ்ட்டில் இருந்திருப்பீங்க நீங்கள். இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா 8 மாதத்துக்கு முன்னாடியே சனி கும்பத்துக்கு போயாச்சுன்னு அர்த்தம். உங்கள் வீட்டில் நடந்திருக்கான்னு பாருங்கள், செக் பண்ணுங்கள். விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம், விருச்சிக ராசி விசாகம் நடக்கலை சார் அப்படின்னா இப்போ நடக்கும் சார். வண்டியில் போகும்போது ஜாக்கிரதையாக இருங்க. அவர்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஜென்மத்தை பார்க்குறார் சார். 10ஆம் பார்வையாக ஜென்மத்தை பார்க்குறார். ஒரு 3 மாதம் ரெஸ்ட்டு கொடுப்பார் சார். அதுக்கப்புறம் 4ஆம் இடம் சனி, கோச்சார சனி வந்துடுறான் சார். அது ஒரு வீட்டுக்கு, ஒரு ஜாதக அமைப்புக்கு 4ஆம் இடம் என்பது தாயார் ஸ்தானம், 4ஆம் இடம் என்பது வண்டி வாகனம், 4ஆம் இடம் என்பது சுகம். தாயார் யாராவது இருந்தாங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தாயாரோடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனம் முக்கியம் சார். அதை யாரையும் பயமுறுத்தலை, நீங்கள் கவனமாக இருப்பது சாலச் சிறந்தது. சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா 1 2 3 4 5 6ஆம் பார்வை, 3ஆம் பார்வையை 6ஆம் இடத்தை பார்க்குறார். 12 11 10 வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கும் சார். துபாய் இது மாதிரியான அரபு கண்ட்ரீஸில் கூப்பிட்டாங்க அப்படின்னா தாராளமாக ஓடி போயிடுங்க, யோசனையே செய்யாதீங்க, தாராளமாக போயிடுங்க. உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். விருச்சிக ராசி அன்பர்கள் எந்த கோவிலுக்கு போனால் சாலச் சிறந்தது அப்படின்னா, விருச்சிக ராசி என்பது செவ்வாயோட வீடு சார். சுவாமி மலை சென்று அங்கே இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை தரிசனம் செய்வது மிகப்பெரிய மாற்றத்தை தரும். பித்துக்குளி முருகதாஸ் அழகாக பாடுவார், நான் அறியேன் 100 மலை, நான் அறிவேன் சுவாமி மலைன்னு பாடுவார் சார். அந்த சுவாமி மலை முருகனை பிடித்து கொள்வது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரும் சார். தனுசு ராசி அன்பர்கள், தனுசு ராசி அப்படின்னாலே அது இந்த சென்னை மண்டலம், சைதாப்பேட்டை, டி நகர், வெஸ்மாம்பலம், அதுக்கப்புறம் ராஜ்பவன், இது மாதிரி இடம்லாம் தனுசு மண்டலம் சார். தனுசு ராசி இப்போ தான் சார் கொஞ்சமாவது ஹப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பான் சார். அவனுக்கு எங்கே சனி போயிருக்காரு அப்படின்னா விட்டு விலகிட்டார் சார். சனி விட்டு விலகிட்டார். இருந்தாலும் அவர் போகும்பொழுது இந்த டிசம்பர் 20 வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா காலில் சின்ன நகத்துலையாவது ஒரு கீறல் போட்டுட்டு போவார் சார். பாத சனி அது ஷூராக நடக்கும். 3ஆம் இடத்துல இருக்கார் சனி பகவான். சகோதரர்கள் கூடிய கொஞ்சம் வாக்குவாதங்கள் ஏற்படும். 5ஆம் இடம் புத்தி, கொஞ்சம் மைண்டை கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுவார், அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். தனுசு ராசி அப்படின்னு வந்துட்டாலே ஒரே ஒரு ஆலயம் தமிழ்நாட்டில் அவர்களுக்கு அப்படின்னா திருச்செந்தூர் செந்திலாண்டவன் மட்டும்தான். வேறு ஏதாவது கோவில் இருக்கா சார் அப்படின்னா உவரி சுயம்புலிங்கேஸ்வரர் ஒற்றுமைக்கான கோவில், உடன்குடியிலிருந்து ஒரு 25 கிலோமீட்டரில் இருக்குது. அந்த உவரி சுயம்புலிங்கேஸ்வரரை தரிசனம் செய்வதும் திருச்செந்தூர் செந்திலாண்டவனை தரிசனம் செய்வதும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம், பூராடம், உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாலச் சிறந்தது. உத்திராடம் நட்சத்திரத்தில் இப்போ ஒரு குழந்தை பிறந்தா ஊரோர நிலம் வாங்குவாங்க. தனுசு ராசியில் பூராடம் நட்சத்திரத்தில் ஒரு பெண் இருந்தால் அந்த பெண் இப்பொழுது காதல் வயப்பட்டு வீட்டிற்கு தெரியாமல் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அமைப்பு இப்போ ஏற்படும் சார். தனுசு ராசி பூராட நட்சத்திரமாக இருந்தால். தனுசு ராசி மூல நட்சத்திரமாக இருந்தால் அவர்கள் கொஞ்சம் கிட்னியில் கல் ஃபார்ம் ஆகக்கூடிய நிலைமை இப்பொழுது ஏற்படும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுடைய ஹெல்த்தில் மட்டும் பார்த்துங்க. மற்றபடி பணத்துக்கெல்லாம் தனுசு ராசிக்கு இப்போது குறையே கிடையாது, நிறைய வரும், ஜாலியாக இருப்பீங்க. அவங்களுக்கு ஒரு பரிகாரம்னு ஒன்று சொன்னால் ஊர் சுற்றக்கூடிய ராசி சார் தனுசு ராசி. நிறைய ட்ராவல் பண்ணுங்கள், நிறைய தண்ணி குடிங்க சார்.
நல்லது நடக்கும் சார். இவ்வளோ தான் பரிகாரமே இந்த சனி பெயர்ச்சி பலன்களில் தனுசு ராசிக்கு. மகர ராசி அன்பர்கள், மகர ராசியில் பார்த்தீங்கன்னா உத்திராடம் 2, 3, 4 பாதம், திருவோணம், அந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்லாம் அந்த மகர ராசியில் உள்ள வருவான். இந்த மகர ராசி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2ல் சனி. 2ல் சனி வரும்போது அது மகரத்திலேயே சனியா, மகரமும் கும்பமும் சனியோட வீடு தானே, தன்னுடைய வீட்டையே அவர் கெடுப்பாரா அப்படின்னு கேட்டோம்னா கெடுக்க மாட்டார். ஆனால் அவர் ஒரு நீதிமான், தான் தலையிலேயே மண் வாரி கொட்டிப்பார்னு சொன்னேன் இல்லையா. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மனைவி கிட்ட பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் மகர ராசி அன்பர்கள். அவர்களுக்கு 1, 2, 3 4ஆம் இடத்தை சனி 3ஆம் பார்வையாக பார்ப்பதனால மகர ராசி அன்பர்களுடைய தாயார் வந்து எப்படி இருப்பாங்கன்னா ஹாஸ்பிட்டலைஸ்டு ஆகக்கூடிய நேரமாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். குலதெய்வ வழிபாடு மகர ராசிக்காரர்கள் இப்பொழுது வழிபடுவது சால சிறந்தது. மகர ராசி அன்பர்கள் மட்டும் ஒரு 30 நாள் கழித்து, டிசம்பர் 20லேருந்து ஒரு 30 நாள் கழித்து திருநள்ளாருக்கு போய் தர்பாரண்யேஸ்வரரை தரிசனம் செய்துவிட்டு அதன் பின்பு தான் வெளியில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவானை பார்க்கணும். சரியா சார்? நலன் குளத்தில் குளிக்கலாமா? நலன் குளத்தில் குளித்தா சரியாயிடுமான்னா எல்லாருமே போய் குளித்து அந்த அழுக்கு தண்ணியில் குளித்தா சரியாயிடுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். தர்பாரண்யேஸ்வரரை தரிசனம் பண்ணுங்கள். அதற்கப்புறம் வெளியில் வந்து அங்கே இருக்கக்கூடிய சனி பகவானை தரிசனம் செய்து விட்டு வாருங்கள். உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். இந்த சனின்னு வந்தாலே இந்த மீனாட்சி, சாரதா, அதற்கப்புறம் சவிதா, இது மாதிரியான பெயர்கள்லாம் வந்து சனி சம்பந்தப்பட்ட பெயர் சார். இந்த மகர ராசிக்கு இன்னொரு பரிகாரம் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் எங்கே இருக்கார்? மீனாட்சி அம்மன் தான் சனி, சுந்தரேஸ்வரர்னால் அங்கே இருக்கக்கூடிய சுவாமி. சனியும் குருவும் சேர்ந்த இடம்தான் மதுரை. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அந்த ஆலயமே முதல் பிரகாரத்தில் சுதந்திரா தேவியாக இருந்தவ. இப்போது 3வது பிரகாரத்தில் மீனாட்சியாக இருக்கா. அந்த மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்வது மகர ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும், மிகப்பெரிய மாற்றத்தை தரும். அடுத்து கும்பராசி. கும்பராசி தான் சார் ஹீரோவே. இப்போது கும்பராசியும் சிம்ம ராசியும் தான் இந்த சனி பெயர்ச்சி பலன்களில் மிகப்பெரிய ஹீரோ. கும்பராசி அன்பர்கள் தான் திடீர்னு வந்து மிகப்பெரிய தீவிரவாதியாக மாறுறது. கும்பராசி அன்பர்கள் தான் இந்த 2.5 வருஷ காலம் வந்து டாக் ஆஃப் த டவுனாக இருப்பாங்க சார். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சனி 7ஆம் பார்வையாக சூரியனை பார்க்குறாரு, சூரியன் 7ஆம் பார்வையாக சனியை பார்க்குறாரு, 4ஆம் பார்வையாக செவ்வாய் வந்து திரும்பவும் கும்பத்தில் இருக்கக்கூடிய கோச்சார சனியை பார்க்குது சார். இது மாதிரியான காலகட்டத்தில் 2.5 வருட காலம் கும்பராசி என்பர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த வம்பு வழக்குக்கெல்லாம் போகக்கூடாது. இதெல்லாம் ஒரு முறை நடக்கட்டும். யாருக்கும் முக்கியமாக ஜாமீன் கையெழுத்து கும்பராசி என்பர்கள் போடாதீங்க சார். போட்டால் மாட்டிப்பீங்க. 2.5 வருஷம் வெளியில் வர முடியாது. அதற்குள்ளே என்னென்ன நடக்குமோ அதெல்லாம் நடந்து தீரும் சார். சில அவமானங்களை சந்திக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த சனி பெயர்ச்சி இருந்தாலும் கும்பராசிக்கு ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் என்னென்னா, பணத்துக்கு எந்த விதமான தடையும் இருக்காது சார். கும்பராசி என்பர்கள், கும்பராசி, சிம்மராசி, கும்பலக்னம், சிம்ம லக்னக்காரர்களுக்கு நினச்சா பணம் கிடச்சிடும் சார். அவர்களுக்கு உண்டான ஒரு கோவில் அப்படின்னா எப்பயுமே கும்பலக்னத்துக்காரர்கள், சிம்ம லக்னத்துக்காரர்கள், சிம்ம ராசிக்காரர்கள், கும்பராசிக்காரர்கள் எப்பொழுதுமே ஒரு அம்பாள் வழிபாடு தான் சார் செய்வாங்க. அவர்கள் பெருமாள் வழிபாடு செய்வது கஷ்டம். அம்பாள் தான் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. கும்பராசி அன்பர்கள் வழிபடக்கூடிய ஒரு தெய்வமாக கொல்லூர் மூகாம்பிகை, அதன் பின்பு திருவேற்காடு கருமாரி அம்மனை பிடித்து கொள்வது கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அவர்களுக்கு 3ஆம் பார்வையாக செவ்வாய் வீட்டை பார்க்குறாரு, 7ஆம் பார்வையாக சூரியன் வீட்டை பார்க்குறாரு, 10ஆம் பார்வையாக திரும்பவும் செவ்வாய் வீட்டை தான் பார்க்குறாரு. அப்போது வந்து இப்போ யாராவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அகல கால் வைக்காதீர்கள். புதுசாக யாராவது வந்து சொல்லுவான், சார் இந்த இடத்துல பணம் போடுங்க சார், நீங்கள் மிகப்பெரிய மாற்றத்துக்கு வருவீங்க சார்னு சொல்லுவான். அப்படி சொன்னான்னா அவனெல்லாம் கிட்ட சேர்க்காதீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 2.5 வருட காலம் கும்பராசி அன்பர்கள் சரவணா பவனில் காஃபி சாப்பிட்டு அமைதியாக இருங்க தான் சொல்லுவேன் நான். புதுசாக எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க சார். அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் எஃப்டியில் போடலாம். அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் ஏதாவது ஒரு லேண்டு வாங்கி போடலாம் சார். வேறு எதுவுமே கும்பராசி அன்பர்கள் செய்யக்கூடாது. செஞ்சால் மாட்டிப்பீங்க. அவர்கள் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா கும்பராசி அன்பர்களுக்கு திருவேற்காடு கருமாரியம்மனை தரிசனம் செய்வது சால சிறந்தது. சார், இப்போது அடுத்த சனி பயிற்சி பலன்களை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மீன ராசியை பற்றி பார்க்க போகிறோம் சார். இந்த மீன ராசி அப்படின்னு உள்ளே வந்துட்டாலே நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மீன ராசி, மிதுனம்,
அதுக்கப்புறம் கன்னி, தனுசு, இந்த 4 மூலையிலையுமே இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிகவும் ஜாலியாக இருப்பாங்க சார். எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டான். வாழ்க்கையை அது அது பாட்டு போட்டோம், நான் பாட்டு வாழ்ந்துக்கிட்டே இருப்பேன்னுவாங்க சார். இந்த 4 ராசிக்காரர்களுமே மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இந்த மீன ராசிக்காரர்கள் எப்பயுமே எதையுமே பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க சார். கோடிக்கணக்கில் பணம் வந்தாலும் சாதாரணமாக தான் இருப்பாங்க. பணமே இல்லைனா கூட தனி சாதம் சாப்பிடுவாங்க சார். அப்பேற்பட்ட ராசிக்காரர்கள் தான் மீன ராசிக்காரர்கள். இந்த சௌமியா, அதற்கப்புறம் சதீஷு, அதற்கப்புறம் சரோஜா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெருமாள், இது மாதிரியான பெயர்கள், சாசி, சசிகுமார், இது மாதிரியான பெயர்கள் உள்ள வருது அப்படின்னா அவர்கள் மீன ராசியில் வருவாங்க. மீன ராசியில் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரக்காரர்கள். மீன ராசியில் உத்திரட்டாதியில் ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ பிறந்திருக்கிறார்கள் அப்படின்னா அவர்களுக்கு உண்டான தெய்வம் அப்படின்னு எந்த தெய்வம் பார்த்து நல்லது அப்படின்னா அவர்கள் திருப்பதி வெங்கடாஜலபதியை பிடித்து கொள்வது சால சிறந்தது. மீனராசி ரேவதி நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாதர். மீனராசி புரட்டாதி அப்படின்னு வரும்பொழுது அவர்கள் திருச்செந்தூர் செந்திலாண்டவனை தரிசனம் செய்வது சால சிறந்தது. அது ஏன் சார் திருச்செந்தூர்? அது கடல் சார்ந்த ஒரு கோவில் சார். கடல் சார்ந்த எந்த ஒரு கோவில் இருக்கோ அந்த கோவில் மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ளே இருக்கும். அதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சிங்க. அது திருச்செந்தூர் நல்லது, ராமேஸ்வரம் நல்லது, அதுக்கப்புறம் உவரி சுயம்புலிங்கேஸ்வரர் நல்லது. இது மாதிரி கர்நாடகா, விசாகப்பட்டினம், இது மாதிரி இடங்களில் கடல் சார்ந்த கோவில்கள் இருந்தால் அந்த கோவில்களை தரிசனம் செய்வது சால சிறந்தது. மீனராசி அன்பர்கள் இப்போ ஒரு சிறைப்படுதல் வாழ்க்கையாக இருக்கும் சார். ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைப்பாங்க, போக முடியாது. இது மாதிரியான சூழ்நிலையை இந்த ஒரு 8 மாதமாக இந்த சனி பகவான் ஏற்படுத்தி வச்சிருப்பார். வீட்டிலேயே லாக் ஆகியிருப்பாங்க. அவர்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன அப்படின்னா நிறைய பிரயாணப்படணும் சார். பிரயாணப்பட்டால் மீனராசிக்காரர்கள் ஹாப்பியாக இருப்பாங்க. மீனராசிக்காரர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா 3ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். அப்பொழுது குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்பட்டாலும் அதை அமர்ந்து பேசி சரி செய்வது, அது மட்டும்தான் சொல்யூஷன், வேறு எதுவுமே கிடையாது. 7ஆம் பார்வையாக 1, 2, 3, 4, 5, 6 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் மீனராசி அன்பர்கள் ஹெல்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். மற்றபடி மீனராசி அன்பர்களுக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா மார்ச் மாதமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, வாக்கிய பஞ்சாங்கம் படி டிசம்பர் 20ஆம் தேதி மார்கழி மாதம் 4ஆம் தேதி தான் சார் ஸ்டார்ட் ஆகுதுன்னுமா. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 7.5 சனி என்பது அவர்களுக்கு கொஞ்சம் உடம்பு படுத்தி எடுக்கும் சார். சும்மா சார் எனக்கு பல்வலின்னு சொல்லிட்டு போவீங்க, ஒரு 5 நிமிஷம் பெட்டில் படுங்கணுமா, அது அட்மிட் ஆகிட்டு வர மாதிரி ஒரு கணக்கு. அது மீனராசி அன்பர்களுக்கு அது நடக்கும். நீங்கள் பணத்துக்கு கவலையே பட வேண்டாம். இன்னொரு முக்கியமான விஷயம், 7.5 சனியில் மீனராசி அன்பர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு 99% இருக்குது சார். யாராவது இப்போ பெண் பார்த்துருந்தாலோ இல்லை ஒரு மணமகன் பார்த்துருந்தாலோ தாராளமாக திருமணம் செய்யலாம். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. தை பிறந்தவுடன் நீங்கள் திருமணத்தை வைத்து கொள்ளலாம். அது மாதிரியான அமைப்பு மீனராசிக்கு இருக்கிறது. மீனராசி, தனுசு, விருச்சகத்தில் இருக்கக்கூடிய அனுஷம், கேட்டை நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் தாராளமாக திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யலாம். அதில் மீனராசிக்கு பார்த்தீங்கன்னா சனி 10ஆம் பார்வையாக எங்கே பார்க்குறாரு அப்படின்னா 12, 11, 10, 9ஆம் இடத்தை பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு சார். ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், மீனராசி அன்பர்களை வீட்டில் சிறைப்படுதல் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே கொண்டு வருவார். அதை நீங்கள் உடைச்சிட்டு நிறைய இடத்துக்கு பிரயாணம் செய்கின்ற பொழுது உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் சொல்கிறேன். சூரியன், சனி, செவ்வாய். சூரியன் அப்படின்னும்பொழுது இப்போ நம்ம இது நான் சொன்னது ஃபுல்லாகவே நேர்மறை பரிகாரங்கள் சொன்னேன். எதிர்மறை பரிகாரங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன சார் பரிகாரம் அப்படின்னா, எப்பயுமே ஜோதிடத்தில் பரிகாரம் கிடையாது. என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம சேதப்படாமல் வேறு ஏதாவது ஒரு பொருளை நம்ம சேதப்படுத்தும் பொழுது நமக்கு அந்த சேதம் தவிர்க்கும். அப்போது மீனராசி அன்பர்களுக்கு ஒரு சின்ன விஷயம் பரிகாரம் சொன்னால் தான் நீங்கள் நம்புவீங்க. சூரியன் அப்படின்னா ஆரஞ்சு, சனின்னா டீப் ப்ளூ, செவ்வாய்னா சிவப்பு,
இப்போ 2ஆம் இடத்தை பார்க்குறான் இல்லையா, 2ஆம் இடம் செவ்வாயோட வீடு. சிவப்பு ரிப்பன் ஒன்று வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் சூரியன் ஒரு ஆரஞ்சு கலர் ரிப்பன் ஒன்று வாங்கிக்கோங்க. 2 ரிப்பனையும் பொடி பொடியாக கட் பண்ணி போடுங்க. ஒரு மிகப்பெரிய மாற்றம் மீனராசி அன்பர்களுக்கு நடக்கும். தடைப்பட்ட திருமணம் உடனே ஸ்டார்ட் ஆகிடும். சார் மிச்ச ராசிக்காரர்களுக்கெல்லாம் ரிப்பன் பரிகாரம் உண்டா அப்படின்னா நிச்சயமாக உண்டு. அவர்கள் ஒரு சிவப்பு ரிப்பனோ அல்லது வெள்ளை ரிப்பனோ கட் பண்ணி போடுவது, சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி போட்டால் இந்த டிப்ரெஷன் குறையும். அந்த சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி போட்டுட்டு நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னா அந்த வேலை வெற்றிகரமான வேலையாக மாறும் என்பது ஐதீகம் சார். இவ்வளவு நேரம் நம்ம மேஷ ராசியிலிருந்து மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இந்த 12 ராசிகளில் யார் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா கும்பராசிக்காரர்கள், சிம்மம், மிதுனம், அதுக்கப்புறம் விருச்சிக ராசிக்காரர்கள், இவர்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சார். மற்றபடி எல்லாருமே பி ஹாப்பியாக இருக்கலாம், மிகப்பெரிய ப்ராப்ளம்லாம் வராது. ஆனால் இந்த 2.5 ஆண்டு காலம் இந்த சூரியன் சனி செவ்வாய் சேர்க்கை இருப்பதால் அனைவருமே ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், கபாலீஸ்வரர் கோவிலுக்கு போகலாம், சுவாமி மலைக்கு போகலாம். சூரியன் ஆரஞ்சு, சனி டீப் ப்ளூ, செவ்வாய் சிவப்பு, இந்த 3 ரிப்பனை வாங்கி பொடி பொடியாக கட் பண்ணி போடுங்க. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள், உங்களை நீங்கள் சேஃபாக வச்சுக்கலாம் சார். சரிங்களா? பி ஹாப்பியாக இருங்க, கொடுக்க பழகுங்கள். அனைவருக்கும் நீங்கள் எவ்வளவு நன்மைகள் செய்கிறீர்களோ அந்த நன்மைகள் உங்களுக்கு திரும்பவும் கிடைக்கும் என்பது மிகப்பெரிய சூட்சமமான பரிகாரம். வாழ்க வளமுடன். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.